ஒரு மெயின்ஸ் எக்ஸாமில் நீங்கள் அப்பியர் ஆகுறீங்கன்னா, நீங்கள் அதிகமான மார்க் எடுக்க உங்களுக்கு கை கொடுக்கக்கூடிய டாப்பிக்கில் கேஸ்லெட்டும் ஒன்று. பட் ஆனால் இதை படிக்க பயந்துக்கிட்டு ஆஸ்பிரண்ட் என்ன பண்ணுவாங்கன்னா ஸ்கிப் பண்ணிடுவாங்க. டிஐயும் கேஸ்லெட்டும் ஒரு மெயின்ஸ் எக்ஸாமுக்கு பில்லர் மாதிரி ரொம்ப முக்கியமான டாபிக். இது நீங்கள் அப்ரோச் பண்ணிட்டீங்களானவே மெயின்ஸ் எக்ஸாமே முக்கால்வாசி நீங்கள் கிராக் பண்ணிடலாம். அதுக்காக தான் போன வருஷம் கேட்ட ஐபிபிஎஸ் கிளர்க்கில் வந்த மெமரி பேஸ்டு கேஸ்லெட்டை கொண்டு வந்திருக்கேன். இந்த மாதிரி நான் நிறைய கேஸ்லெட் கொண்டு வருவேன். நீங்கள் அப்பப்போ பார்த்துட்டு நீங்களும் ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக நீங்கள் மெயின்ஸ் எக்ஸாமில் ஒரு 5 மார்க் கேரண்டியாக எடுத்துடலாம். டஃப்பாக பேப்பர் கேட்கும்போது கேஸ்லெட்டு தான் நமக்கு இந்த வருஷம் ஐபிபிஎஸ் பிஓவில் கை கொடுத்துச்சு. மெயின்ஸ் எக்ஸாமில் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. யாரெல்லாம் கேஸ்லெட் அட்டன் பண்ணாங்களோ அவங்களது அட்டம் நல்லா இருந்துச்சு. ஸோ நம்ம இந்த வீடியோவில் எப்படி கேஸ்லெட் அப்ரோச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி டிஎன் பேங்கர்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிவிட்டு வீடியோக்கு லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். கண்டிப்பாக நீங்கள் வீடியோக்கு லைக் பண்ணால் தான் நிறைய பேருக்கு வீடியோ போய் சேரும். வாங்க டேரெக்டாக நம்ம கொஸ்டினுக்குள்ளே போயிடலாம். இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் கொஸ்டின். நல்லா பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு நம்ம இந்த டேபிளில் இதை ஒர்க் அவுட் பண்ண போகிறோம். நான் இதை கொஞ்சம் லைவாக சால்வ் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம் பொறுமையாக பாருங்கள். அப்போ தான் நீங்கள் எப்படி எக்ஸாமில் அப்ரோச் பண்ணணும் உங்களுக்கு புரியும். ஃபஸ்ட்டு என்ன பண்ணலான்னா டோட்டலாக எவ்வளோ அத்லெட் இருக்காங்கன்னு எடுத்து எழுதிக்கணும். டோட்டல் அவங்க கொடுத்துருக்க டேரெக்டாக கொடுத்துருக்க டேட்டா எடுத்து எழுதிக்கணும். ஏல டோட்டலாக எவ்வளோ இருக்காங்கன்னா 1150 இருக்காங்களாம். பியில் 460, சியில் 1260. ஸோ இந்த டேட்டா எடுத்து எழுதியாச்சு. இப்போ கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். அத்லெட்ஸ் செலக்டட் ஃப்ரம் ஏ இன் 2014. இங்கே 2x + 10ன்னு சொல்லியிருக்காங்க. 2x + 10. அப்புறம் விச் இஸ் இப்போ நம்ம பார்த்தது 10 மோர் தென் அத்லெட்ஸ் செலக்டட் இன் சி 2010ல். இங்கே இதை விட இது 10 அதிகமாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. 10 இப்போ நம்ம பார்த்தது 10 இங்கே இருக்கிற இடத்த விட அதிகம்னு சொல்லியிருக்காங்க. அப்போ 2010ல் சி எவ்வளோ இருக்குன்னா 2x இருக்கும். சரி, இப்போ அடுத்த டேட்டா என்ன சொல்லியிருக்காங்கன்னா 2018ல் அத்லெட்ஸ் இருக்காங்க இல்லையா, பியிலேருந்து வரவங்க, அவங்க ஆஃப் ஆஃப் த அத்லெட்ஸ் செலக்டட் ஃப்ரம் சி இன் 2010. சி இன் 2010 எவ்வளோ 2x. அப்போ அத்லெட் செலக்டட் ஃப்ரம் பி இன் 2018 என்ன இந்த டேட்டா. சியில் இருக்கக்கூடிய 2010ல் சியில் இருக்கக்கூடியவங்களில் பாதி. அப்போ இங்கே 2x இருந்தால் இங்கே என்ன வரும்னா எக்ஸ்ன்னு வந்துடும். சரி, நெக்ஸ்ட் டேட்டா போகலாம். இது வரையும் முடிஞ்சிச்சு. அண்டு அத்லெட்ஸ் செலக்டட் ஃப்ரம் சி இன் 2014. சி இன் 2014 இதை சொல்கிறாங்க 20 மோர் தென் தோஸ் ஃப்ரம் சி இன் 2010. இதை விட 20 இங்கே அதிகமாக இருக்குமா. அப்போ 2x + 20ன்னு போட்டுக்கலாம். தென் இப்போ ரேஷியோ ஆஃப் அத்லெட்ஸ் செலக்டட் ஃப்ரம் சி இன் 2010. சி இன் 2010 இது சி இன் 2010 அது 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 போட்டாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இதை சொல்கிறாங்க சி இன் 2010 to 18 எவ்வளோ ரேஷியோவில் இருக்குன்னா 9:13 ரேஷியோவில் இருக்கான். இப்போ இங்கே 2x இருக்கா, அந்த 2x 2010ல் இருக்குல்ல, அந்த 2xன்றது 9 ரேஷியோ இருக்குமா, 13 ரேஷியோ வந்து 18 கன்வெர்ட் ஆயிரும். அப்போ இந்த 2xோட வேல்யூ 9. நம்ம 13 என்னன்னு கண்டுபிடிச்சா நமக்கு என்ன கிடைச்சார்னா இந்த சி இன் 2018 கிடைச்சிடும். இதுதான் மீனிங். ஸோ இது வரைக்கும் இந்த பேராகிராஃபில் கொடுத்ததெல்லாம் எடுத்து எழுதியாச்சு. ஃபஸ்ட்டு என்ன சொன்னாங்க, இது 2x + 10 இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் இது வந்து இந்த சியில் 2010ல் இருந்ததை விட 10 அதிகம்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இதுலேருந்து 10 மைனஸ் பண்ணி இதை ஃபில் பண்ணோம். அதுக்கப்புறம்
இந்த 2014 இருக்கு இல்லையா? இது வந்து இந்த 2x விட 20 அதிகமா இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. அதையும் எழுதியாச்சு. அதுக்கப்புறம் இந்த 2018ல இருக்கிறதுக்கும், 2010ல இருக்கிற வேல்யூக்கும் ஒரு ரேஷியோ சொல்லியிருந்தாங்க. இது ஆக்சுவலா எப்படி கண்டுபிடிக்கணும்னா 2x இந்த 2x இருக்கு இல்லையா? அது வந்து 9. அப்ப 13 என்னன்னு கேட்டா நமக்கு ஆன்சர் வந்துரணும். அப்படி இல்லன்னா இந்த பாக்ஸ் மெத்தட்ல போடுறவங்க 2x தான் 9ன்னா 13 என்ன? அப்படின்னு கேட்பாங்க. இந்த 13 மேல போயிரும். 9 கீழ வந்துரும். இது பிகினர்ஸ்க்காக எக்ஸ்பிளனேஷன். ஸோ அதை தான் இங்க பண்ணி வச்சிருக்கோம். அப்ப இது வரையும் ஃபில் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் என்ன சொல்றாங்க? அத்லெட்ஸ் செலக்டட் ஃப்ரம் A in 2010. A in 2010 இதுதான். 18 மோர் தென் அத்லெட் செலக்டட் ஃப்ரம் C in 2010. இதை விட இங்க 18 அதிகம். அவ்வளவுதான். இந்த 2x இருக்கு இல்லையா? அதை விட இங்க 18 அதிகம். சில 2010ல இருக்காங்க இல்லையா? அதுல இருந்து 18 அதிகம். நான் ஏன் இவ்வளவு தெளிவா சொல்றேன்னா, ப்ரீவியஸ் வீடியோஸ்ல ஆஸ்பிரண்ட் சொல்லியிருந்தாங்க. கொஸ்டின் ஃபுல்லா படிச்சு காட்டுங்க அப்படின்ட்டு. அதனால தான் இதை படிச்சு காட்டுறேன். அத்லெட் செலக்டட் ஃப்ரம் B in 2010. B in 2010 and 14. B in 2010 and 14 இத்தனை. இதுவும் என்ன ரேஷியோவில் இருக்குன்னா 2n 5n ரேஷியோவில் இருக்கு. இது 2n, இது வந்து 5n. ரைட்டா? ரைட்டு. அவ்வளோதான். நமக்கு கொடுத்துருக்க எல்லா டேட்டாவும் எடுத்து எழுதியாச்சு. இப்போ இதுலேருந்து எப்படி நம்ம யோசிச்சு எப்படி சால்வ் பண்ணலான்னு நம்ம ஒரு ஐடியா கொண்டு வரணும். இதில் வச்சு பண்ணோம்னா இங்கே அன்னோன் டேட்டா இருக்கு. இது 2 ஃபேக்டர் இருக்கு. எக்ஸ் இருக்கு, என் இருக்கு. இது பாருங்க கம்ப்ளீட்டாக எக்ஸ்லேயே இருக்கா? அப்போ என்ன பண்ணலாம்? இதை ஃபுல்லாக கூட்டுங்க. இது ஃபுல்லாக கூட்டினா 2x plus 2x plus 20 plus 2x 13 divided by 9. So equal to 1260. இந்த 20யை மைனஸ் பண்ணிருங்க. இந்த பக்கம் வந்துச்சுன்னா 1240 ஆகிடும். இந்த 9ஐ கொண்டு போய் இங்கே மல்டிப்ளை பண்ணுங்க. இது 4x ஆயிருமா? 4x ப்ளஸ் இப்படி இருக்கும். இந்த 9ஐ இங்கேயும் மல்டிப்ளை பண்ணணும், இங்கேயும் மல்டிப்ளை பண்ணணும். அப்போதான் வந்து அது உங்களுக்கு என்னவா இருக்குன்னா இது இன்ட்டு. அப்போதான் அது வந்து ஈக்குவேஷன் காமனாக கீழே 9 வரும். அதுக்கப்புறம் 9ஐ கொண்டு போய் இங்கே இந்த ஈக்குவேஷன் சால்வ் பண்ணுறோம்ப்பா. அவ்வளோதான். சிம்பிளாக சொல்லணும். 2 13 26x. இது 9னா 36x. ஸோ டோட்டலாக நமக்கு 62x ஈக்குவல் டு 1240 இன்ட்டு 9. புரிஞ்சுதுங்களா? இப்போ இது அடிக்கிறோம். 2ஆல் அடித்தா 31 வரும். இங்கே 6 2 0. எகைன் இதை அடித்தா 20ன்னு வருங்க. 20 இன்ட்டு 9 180. அப்போ நமக்கு எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு 180. இந்த எக்ஸோட வேல்யூயை கொண்டு வந்து இங்கே சப்ஸ்டிட் பண்ணுங்க. இங்கே சப்ஸ்டிட் பண்ணால் 360. ஒரு 18 378. ஸோ இதுவும் கண்டுபிடிச்சாச்சு, இதுவும் கண்டுபிடிச்சாச்சு. 360 ஒரு 20 கூட்டினா 380. 380 இதையும் கண்டுபிடிச்சாச்சு. இப்போ இந்த 360 கொண்டு வந்து இங்கே சப்ஸ்டிட் பண்ணுங்க. 360 டிவைட் பை 9 இன்ட்டு 13. அது தானே? அதே தான். அடித்தா 4. அப்போ இங்கே 520ன்னு வந்துடும். 4 13 52 520ங்க. ஸோ இதெல்லாம் கண்டுபிடிச்சாச்சு. இதுவும் கண்டுபிடிச்சிடலாம். இதுலேருந்து ஒரு 10 கூட்டினா எவ்வளோ வரும்? 370. தென் இதுலேருந்து மைனஸ் பண்ணி இங்கே என்ன வேல்யூ வருமோ அது இங்கே எழுதிக்கலாம். இப்போ என்ன கண்டுபிடிக்கிறது மட்டும்தான் இப்போ நமக்கு வேலை. இதை நான் அடிச்சிடறேன் ஸ்டூடெண்ட்ஸ். இதுக்கு தேவையில்ல, அவ்வளோதான். இந்த எண்ணை மட்டும் இப்போ நம்ம கண்டுபிடிச்சோம்னா சம் முடிஞ்சிடும். அதுக்கு என்ன பண்ணலாம்? எக்ஸோட வேல்யூ நமக்கு தெரியுமா? 180ன்னு கண்டுபிடிச்சோமா? எக்ஸோட வேல்யூ 180 ப்ளஸ் 7n ஈக்குவல் டு என்ன? 460. அப்போ இது இந்த பக்கம் மைனஸ் பண்ணால் 40 140ன்னு வருது. கரெக்டு தானே? 0 14 8 போச்சுன்னா 4 இல்லை 0 0 16ல் 8 போச்சுன்னா 8 அண்டு 3ல் 1 போச்சுன்னா 240 280 வருது. அப்போ 7n ஈக்குவல் டு 280. n ஈக்குவல் டு என்ன? இதை அடித்தா 40. அப்போ n ஈக்குவல் டு 40னா இங்கே 18 வரும்.
2n, இங்கே 5n, அப்போ 200. ஸோ நம்ம எல்லா வேல்யூவும் கண்டுபிடிச்சாச்சு எக்ஸப்ட் இது. இது வந்து என்ன இல்லை, இது ரெண்டையும் ஆட் பண்ணி இதில் மைனஸ் பண்ணால் இதோட வேல்யூ கிடைச்சிரும். ஸோ டேபிள் நம்ம ஃபில் பண்ணியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இதுலேருந்து இப்போ நம்ம கொஸ்டின் கேட்பாங்க, அது எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஸோ டேபிள் ஃபில் பண்ண டேபிள் வேல்யூ இங்கே இருக்குது. இதுலேருந்து இப்போ நம்ம கொஸ்டின் சால்வ் பண்ணணும். 520 இதுவும் கரெக்டு தான். 80, 200, 360, 380, 520, 378, 370. இந்த வேல்யூ மட்டும் நான் கால்குலேட் பண்ணல, டைம் எதுக்கு வேஸ்ட் பண்ணன்ட்டு. என்ன இல்லை, இது ரெண்டையும் ஆட் பண்ணி இதுலேருந்து மைனஸ் பண்ணால் 402. ஸோ இப்போ நம்ம இந்த டேபிள் வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு. இதுலேருந்து நம்ம டேரெக்டாக சம் சால்வ் பண்ணால் ஒவ்வொரு சம்மாக நமக்கு ஆன்சர் வந்துடும். சம் சால்வ் பண்ணலாம் வாங்க. ஆஸ் ஃப்ரெண்ட்ஸ், நமக்கு கேஸ்லெட்டை பொறுத்த வரைக்கும் இந்த டேபிள் ஃபில் பண்ணுறது மட்டும்தான் கொஞ்சம் சிரமமாக இருக்கும். அது வரையும் நீங்கள் டேபிள் ஃபில் பண்ணிட்டீங்கன்னா மற்ற கொஸ்டின்லாம் டக்கு டக்குன்னு அட்டன் பண்ணிடலாம். இப்போ இந்த டேபிள் ஃபில் பண்ணியாச்சு, அதுலேருந்து இந்த கொஸ்டின் அட்டன் பண்ணலாம். என்ன கேட்டிருக்கேன்னா, ஃபைண்ட் த டிஃபரன்ஸ் பிட்வீன் அத்லெட் செலக்டட் ஃப்ரம் பி. அத்லெட் செலக்டட் ஃப்ரம் பின்னா எத்தனாவது வருஷம் சொன்னிருக்கோங்க? 14. பி இன் 14 200 அண்டு செலக்டட் ஃப்ரம் சி இன் 2018. சி இன் 2018. இது ரெண்டுத்துக்கும் இவ்வளோ வித்தியாசம். அப்படியே மைண்ட்லேயே கால்குலேட் பண்ணிக்கலாம். 320. என்ன இது இவ்வளோ ஈஸியாக இருக்கே அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, எப்போவுமே டிஏயும் சரி கேஸ்லெட் எந்த ஒரு பஸ்லும் சரி 2-3 கொஸ்டின் ஈஸியாக இருக்கும், 2-3 கஷ்டமாக இருக்கும். இப்போ நம்ம பார்த்தது ஈஸி, இது வந்து கொஞ்சம் மாடரேட்டு, இது கொஞ்சம் கால்குலேட்டிவ், அதோட கொஞ்சம் கால்குலேஷன் எக்ஸ்ட்ரா வரும். என்ன சொல்கிறாங்க? ஆவரேஜ் நம்பர் ஆஃப் அத்லெட்ஸ் செலக்டட் ஃப்ரம் ஏபிசி அண்டு டி. ஒரு டேட்டா எக்ஸ்ட்ரா கொண்டு வராங்க. டின்றதை கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஒரு ஃபேக்டர் கொண்டு வராங்க. கொண்டு வந்துட்டு அதோட எல்லா ஆவரேஜும் 2010 340. அப்போ இது 4ஆல் பெருக்குனா டோட்டல் கிடைச்சிரும். 4 பேரோட ஆவரேஜ் இது 4ஆல் பெருக்குனா நமக்கு டோட்டல் கிடைச்சிரும். 3 12, ஒரு நாங்கள் சரி இப்படி கூட பண்ணிக்கோங்க. 0 நாங்கள் 14 6 மீது 1 நாம 12 12 1 13. ஸோ 1360. இதிலிருந்து இந்த 3 வேல்யூ, இந்த 3 வேல்யூ ப்ளஸ் டி சேர்ந்து தான் இந்த டோட்டல், கரெக்டுங்களா? இந்த டோட்டல் வரும். அப்போ இந்த 3 வேல்யூவோட வேல்யூ என்ன சம் பண்ணால் உங்களுக்கு 8 14 ஒரு 7 21 1 மீதி 2 6 2 8. ஸோ 2 5ல் 1 போச்சுன்னா உங்களுக்கு என்ன வரும்? 5ல் 1 போச்சுன்னா 4. 12ல் 8 போச்சுன்னா 13ல் 8 போச்சுன்னா உங்களுக்கு என்ன வரும்னா 5ன்னு வரும். 542. ஸோ இந்த 542ன்றது தான் என்னது நமக்கு டியோட வேல்யூ. ஆப்ஷனில் எங்கே இருக்குது? இங்கே இருக்குது. நான் இவ்வளோ பொறுமையாக இவ்வளோ ஸ்லோவாக சால்வ் பண்ணினேன். இப்படி நீங்கள் எக்ஸாமில் பண்ணவே கூடாது, அதுக்காக தான் இப்படி பண்ணேன். இந்த லாஸ்ட் யூனிட் டிஜிட் உங்களுக்கு தெரிஞ்சிச்சா, அப்போயே நீங்கள் என்ன பண்ணிடணும்னா 542 ஆன்சர் பண்ணிட்டு போயிடணும். ஏன்னா ஒவ்வொரு ஆப்ஷனும் அப்படி இருக்குது. இந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் என்ன பண்ணுவாங்கன்னா ஒன்று ஒன்றா யோசிச்சு 5ல் 10ல் 8 போச்சுன்னா 2, 5ல் 1 போச்சுன்னா 4, இந்த மாதிரி நீங்கள் மிஸ்டேக் பண்ணுவீங்கன்றது தான் நான் உங்களுக்கு செஞ்சே காட்டினேன். எப்போயுமே யூனிட் டிஜிட் வந்துச்சா ஆன்சர் அங்கே இருக்கா டக்குன்னு மார்க் பண்ணிட்டு போங்க. ஏன்னா இதுக்கப்புறம் எந்த ஆப்ரேஷனுமே கிடையாது, இதுதான் ஃபைனல் ஆப்ரேஷன். டக்குன்னு முடிச்சுட்டு போயிருங்க. இதுவும் ஒன் ஆஃப் த ஈஸி கொஷின் தான். ஏன்னா இந்த 4ஆல் பெருக்கிட்டு இது 3ஐயும் அதால் மைனஸ் பண்ணோம்னா நமக்கு ஆன்சர் கிடைச்சிடுது. சரி, நெக்ஸ்ட் கொஷின். இந்த கொஷின் பாருங்கள். இஃப் த அத்லெட் செலக்டட் ஃப்ரம் சி இன் 2022. இப்போ முன்ன என்ன பண்ணாங்க, ஒரு பர்சன் டின்னு சொல்லி கொடுத்துருந்தாங்க. இப்போ வந்து இயரை ஆட் பண்ணியிருக்காங்க. சி இருக்காங்க இல்லையா, அது வந்து 2022 என்ன பண்ணுறாங்கன்னா 25% லெஸ் தான். 25%னா என்னது? 1/4. லெஸ்ன்னா மைனஸ் பண்ணிக்கணும். 1 மைனஸ்ன்னு பண்ணிங்கன்னா 3/4ன்னு வந்துடும். புரியுதுங்களா? அப்போ 3/4. இதுக்கு ரெண்டுத்துக்கு உள்ள டிஃப்ரென்ஸ் எடுத்து மேலே போட்டு டிவைட் பை 4 பண்ணால் அந்த டிக்ரீஸ் வேல்யூ கிடைச்சிடும். ஃபர்ஸ்ட் ரேஷியோ கிடைச்சிடும் நமக்கு. இதை விட அத்லெட் செலக்டட் ஃப்ரம் பி இன் 2010. பி இன் 2010 எவ்வளோ? 80. அப்போ இதை 3/4ஆல் மல்டிப்ளை பண்ணுங்கள். என்ன வரும்? 60ன்னு வரும். அதுதான் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த டேட்டா சி வந்து இங்கே என்ன வேல்யூ வரும்னா 60. 2022
சியோட வேல்யூ என்னன்னா 60. அண்டு இதோட இது முடிஞ்சு. சாரி ஃப்ரெண்ட்ஸ், மிஸ்டேக் பண்ணிட்டேன். 2010 + 14 2 சேர்ந்து வருது இல்லையா, அதுக்கு 3/4. 2010ல் எவ்வளோ, அப்போ இதுக்கு ஒரு 3/4 போட்டு சம் பண்ணிக்கலாம். இது வந்து அடிச்சிங்களன்னா ஐமு பாஞ்சுன்னு வரும், 150ன்னு வரும். இதில் முக்கால்வாசி 150. 150 ஒரு 60 210. ஸோ 210 தான் இங்கே ஆன்சர். ப்ளஸ் ஒரு 150. இல்லைன்னா நீங்கள் இதை ரெண்டையும் சம் பண்ணி 3/4 மல்டிப்ளை பண்ணிக்கணும். அப்போ உங்களுக்கு 210ன்றது ஆன்சர். அவ்வளோதான் இதுக்கு சிம்பிள் ஆன்சர். என்ன இல்லை, முன்ன கொஷனில் இதுலேருந்து டி எக்ஸ்டெண்ட் பண்ணாங்க. அது ஒரு டோட்டல் வேல்யூ கொடுத்துட்டு இந்த மூணுமே அந்த டோட்டல்லேருந்து மைனஸ் பண்ணால் ஆன்சரு. இப்போ என்ன சொல்லிட்டாங்கன்னா, இப்போ 2022ன்னு ஒரு நியூ இயர் ஆட் பண்ணிவிட்டு அதோட இந்த சி இருக்காங்க இல்லையா, அவர் எத்தனை மெம்பர் ஆட் பண்ணாங்க அப்படின்றது, இதை ரெண்டையும் ஆட் பண்ணி அதில் 75%, இது ரெண்டும் ஆட் பண்ணால் ஒரு வேல்யூ வரும் இல்லையா, அதுலேருந்து 25% லெஸ்ன்னு சொல்லிட்டாங்க. அப்போ நமக்கு என்னன்னா, அது ரெண்டையும் ஆட் பண்ணி 3/4 மல்டிப்ளை பண்ணால் ஆன்சர் கிடச்சிடும். ஸோ இப்போ தான் நம்ம கொஞ்சம் கால்குலேட், இதை வந்து நீங்கள் ஹோம்ஒர்க் பண்ணுங்கள், கொஞ்சம் யோசித்து ஹோம்ஒர்க் பண்ணுங்கள். இது என்ன இல்லை, ஒரு புது ஸ்போர்ட்ஸை கொண்டு வந்திருக்காங்க. நான் சும்மா மேலோட்டமாக சொல்கிறேன். 40% ஆஃப் அத்லெட் செலக்டட் ஃப்ரம் பி இன் 2018. பி 2018 இருக்காங்களே, இதில் 40% என்ன பண்ணுறாங்கன்னா ட்ராக் ஆடுறாங்களாமா, ட்ராக் அண்ட் ஃபீல்டு கேமு. மீதி 4-18 72, மீதி 6-18 எவ்வளோ, 108. இன்னும் 108 பேர் மீதி இருக்காங்க. 72 பேர் இந்த 2 கேமுக்கு போயிட்டாங்களா, மீதி 108 பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, அதில் 25 பேர் 25%, மீதி இருக்கிறதுல 1/4% ஆர்ச்சரியில் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்களாமா. அப்போ இதுலேருந்து ஒரு 3/4 போட்டிங்கன்னா ரிமைனிங் கிடச்சிருமா, அது வந்து போர்டு கேமா. அவங்க என்ன கேட்குறாங்கன்னா, ஃபைண்ட் த டோட்டல் அத்லெட்ஸ் ஹூ பார்ட்டிசிபேட்டட் போர்டு. இந்த இதில் 3/4 பண்ணிங்க இல்லையா, போர்டு கேம் ரிமைனிங் இருந்துச்சுல்ல, அந்த 3/4 108 3/4 அந்த போர்டு கேமுக்கும் ட்ராக் அண்ட் ஃபீல்டு ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சோமில்ல இந்த 40%, அப்படின்னா 4-18 72, அது ரெண்டுத்துக்கும் உள்ள வித்தியாசம் என்னன்னு கேட்குறாங்க. அவ்வளோதான் எக்ஸ்பென்ஸ். புரியுதுங்களா? ட்ராக் அண்ட் ஃபீல்டு ஒரு வேல்யூ இருக்கு இல்லையா, அதுக்கும் போர்டுக்கும் வித்தியாசம் கேட்குறாங்க. இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, இந்த செம்மை நீங்கள் ஓனாக ஒர்க் அவுட் பண்ணி அது ரெண்டுத்துக்கு என்ன வித்தியாசம்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இன்னொரு கொஸ்டின், ஈஸியான கொஸ்டின் இருக்குது, அதையும் சால்வ் பண்ணி நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்களாக ஒர்க் அவுட் பண்ணால் தான் உங்களுக்கு கான்ஃபிடன்ஸ் ஏறும். இந்த கொஸ்டினு டைரெக்டாக அப்ளை பண்ணுறது. இந்த என் வேல்யூ கேட்டிருக்காங்க. என்னோட வேல்யூ உங்களுக்கு தெரியும் இல்லையா, நம்ம கண்டுபிடிச்சோம் இல்லையா. நீங்கள் ஒரு டைம் ஒர்க் அவுட் பண்ணுங்கள், கொஸ்டின் எடுத்து ஃபுல்லாக டேபிள் ஃபுல்லாக ஒர்க் அவுட் பண்ணிவிட்டு என்னோட வேல்யூ என்னவோ, அதுவும் ஏவோட வேல்யூ 2014க்கும் 18க்கும், ஏவோட வேல்யூ 14க்கும் 18க்கும் சேர்ந்து அண்டு என்னோட வேல்யூ, இது ரெண்டுத்துக்கும் வித்தியாசம். இது 2 வேல்யூ சேர்ந்து ப்ளஸ்ஸு அண்டு என்னோட வித்தியாசம், இது ரெண்டுத்துக்கு என்ன வித்தியாசம்னு கேட்டிருக்காங்க. என்ன நீங்கள் கண்டுபிடிச்சி இது ரெண்டையும் ஆட் பண்ணி அதில் மைனஸ் பண்ணுங்கள். அப்புறம் இந்த கொஸ்டினில் இந்த ஆப்ரேஷனை நீங்கள் பண்ணுங்கள். இந்த ஆப்ரேஷன் பண்ணிவிட்டு இதுக்கு என்ன ஆன்சர்னு கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு கான்ஃபிடன்ஸ் வரும். எல்லா சம்மும் நான் சால்வ் பண்ணக்கூடாது. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலில் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இது எஸ்பிஐ கிளர்க்குக்காக கொண்டு வந்த வீடியோ. கண்டிப்பாக இது மாதிரி நிறைய செட்டு நம்ம ஃபியூச்சரில் பார்க்கலாம். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.